அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் வந்து என்னை வந்து நான் வேணுனால காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு சில கதையிலேருந்து வருவோம். அதாவது ஒரு கதை, முதல் கதை எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு கப்பல் வந்து புயல் வந்து சாஞ்சிரும். ஒருத்தர் மட்டும் தப்பிப்பாரு, ஒரு தீவுல ஒதுங்கிடும். அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டுவாரு, கடவுளே எனக்கு எப்படியாவது வந்து என்னை காப்பாத்திருன்ட்டு வேண்டுவாரு. ஆனா கடவுள் வரல. திரு வழி இல்லாம அந்த கப்பலோட பாகங்கள்லாம் எடுத்துட்டு அந்த தீவுல வச்சுட்டு அவர் வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. ஆனா வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இப்படிதான் அவர் உணவு தேடும்போது பார்த்தோன்னா, அவரு சின்ன குடில் மாதிரி கட்டி வச்சிருப்பாரு, அது எரிஞ்சிரும். அட பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, நான் வந்து எனக்காக அந்த தங்கறதுக்காக கட்டி வச்சிருந்த குடியில கூட எரிச்சிட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கப்பல் வரும். அடடா நம்மளை காப்பாத்த வராங்களான்ட்டு அந்த கப்பல்காரங்களாம் வந்து சொல்லுவாங்க, எங்கேயோ புகை தெரிஞ்சுது, யாரோ அவசரத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களை காப்பாத்த வந்தோன்னு காப்பாத்திடுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் நம்ம வேண்டும் பொழுது அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்குள்ள உள்ள ஐம்புலங்களை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இன்னொரு கதை இருக்கு. அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன கார் பொம்மை வச்சு விளையாடுவாங்க. ஒரு கார் டயர் பிஞ்சிருது. சரி, அப்பா கிட்ட போய் கொடுப்பாங்க, அப்பா இந்த கார் டயர் பிக்ஸ் பண்ணுங்கன்ட்டு. அவங்க அப்பா இப்படி காரை பார்ப்பாரு, அந்த டயரை வந்து அப்படியே பிக்ஸ் பண்ண முடியாது. அப்பா அவர் என்ன பண்ணுவாரு, காரை பிரிப்பாரு. ஆனா அந்த குழந்தை அழும். ஏன்னா அப்பா வந்து கார் டயரை பிக்ஸ் பண்ணும்போது காரையே உடைக்கிறாருன்னு சொல்லி அழுமா. அப்படி அழும்பொழுது அந்த அப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்காக டயரை பிக்ஸ் பண்றோம்னு. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து டயரை பிக்ஸ் பண்ணாம அப்பா காரை பிக்கிறாங்களான்ட்டு. இதுதாங்க உண்மையான நிலைமை. அதனால கடவுள் என்னைக்குமே நமக்கு நல்லபடியா உதவுவாங்களே தவிர நம்ம ஒப்படைச்சா போறோம். இந்த ஒப்படைச்சலே கரெக்டா இருக்கும். மீண்டும் ஒரு தலைப்புல பார்க்கலாம்.